வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, சாம்பியன்ஸ் டிராஃபில முதல் செமி ஃபைனல் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அதாவது நம்ம சேனல் வந்து ரொம்ப நாளாவே இந்த 60 அப்படிங்கிற சம்திங்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஸோ ஒரு 1000 பேர் புதுசா வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து 70,000 அப்படிங்கிறத வந்து சீக்கிரமா கடந்துடலாம். அதனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க, நல்லா க்ளோஸா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா மேட்சுக்கான டீம்ஸும் ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். அது போக நம்மளுடைய பாட் ஐடியும் நம்ம சேனலோட டெலகிராம் இன்ஃபோல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து கேட்டுக்கலாம். சோ அதே போல நீங்க இன்னமும் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாட்ஸ்அப் சேனல்ல டீம்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றது இல்ல, பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து நான் டெய்லி அதில் வந்து கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்க அது பார்த்து அதுல இருந்து ஏதாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இன்னமும் குபேரா ஃபேண்டசி அப்ளிகேஷன்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க ஒரு ஃபுல் டீம் வந்து கிரியேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. 11 பேர் செலக்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. கேப்டன் போடணுமா வேண்டாம், வைஸ் கேப்டன் வேண்டாம். ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயரை மட்டும் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணி வின் பண்ணிக்கலாம். அதுவும் உங்க ஆப்பனண்ட் செலக்ட் பண்ண விட்டு கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 5 பிளேயர் கொடுத்துருவாங்க, அதுல ஒரு பிளேயர் டியோ ஆப்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ அதுதான். ஸோ மறக்காம எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அண்ட் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பிட்ச் ரிப்போர்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த துபாய் இன்டர்நேஷனல் பிட்ச் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு தெரியும். இந்தியா வந்து 3 மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. யாரு கூடலாம்? இந்தியா வந்து நியூசிலாந்து கூட ஆடினாங்க, பாகிஸ்தான் கூட ஆடினாங்க, அண்ட் பங்களாதேஷ் கூட ஆடினாங்க. 3 மேட்சுமே ஸ்கோர் ஒன்றும் பெருசாலாம் போகல. மொதல் மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவை கூட வந்து பங்களாதேஷும் பாகிஸ்தானும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. அப்போ ஆப்போனன்ட் டீமும் ஒரு 220 240 தான் ஸ்கோர் பண்ணாங்க. அதே போலதான் இந்தியாவும் நியூசிலாந்து கூட ஸ்கோர் பண்ணும்போது 249 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் தான் பண்ணாங்க. ஆனா பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமா பவுலிங் பண்ணி 200 ரன்னுக்குள்ள மடக்கிட்டாங்க 205. ஆனா ஆப்போனன்ட் டீம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து இந்த மேட்ச் வந்து வின் பண்ணாங்க. ஸோ 3 மேட்ச்ல இந்தியா வந்து 3 வின் பண்ணியிருக்கிறாங்க. 2 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட், ஒரு மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸ்ல வின் பண்ணியிருக்கிறாங்க. பவுண்டரி லைன் பாத்தீங்க அப்படின்னா 71-63. லெக் சைடு ஆஃப் சைடு பார்க்கும்போது நமக்கு வந்து 71-63 இருக்கு. ஸ்ட்ரைட்ல வந்து நமக்கு வந்து 76 இருக்கு. ரொம்ப சின்ன பிட்ச் தான். நீங்க மற்ற பிட்சை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே சின்னதாக போட்டிருக்கிறாங்க. அண்ட் ரிப்போர்ட் கூட இருக்கு, பாத்துக்கோங்க. அண்ட் ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேடியம்ல நடந்த ஓவரால் ரிசல்ட் இந்த சீசன்ல 3 மேட்ச்ல ஒரு பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 பேட்டிங் செகண்ட், 3மே இந்தியா வின்னு. ஓவராலா 36 மேட்ச் நடந்திருக்கு. அதுல 13 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 22 பேட்டிங் செகண்ட், அண்ட் மேட்ச் வந்து ஒரு டைம் டை ஆயிருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 230 தான். அது போலதான் அவங்க அடிக்கிறாங்க. 230 240 அந்த மாதிரி தான் வருது. ஹை ஸ்கோர் இங்கிலாந்து 355, லோ ஸ்கோர் ஹாங்காங் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸை வச்சு நம்ம வந்து தெளிவா வந்து ப்ரெடிக்ஷன் வந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியாவோட டீம் ஓபனர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரோஹித் சர்மா அண்ட் சுக்மன் கில் 2 ஓபனருமே வந்து நல்ல அக்ரெசிவா ஆடக்கூடிய பிளேயர்ஸா தான் இருக்கிறாங்க. ஸோ ரோஹித் சர்மா இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் ஆடி இருக்கிறாரு. பங்களாதேஷ், பாகிஸ்தான், அதுக்கப்புறம் நியூசிலாந்து கூட 3 மேட்ச் ரிசல்ட் இருக்கு. அண்ட் இந்த வெனியூல பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவோட ஆவரேஜ் வந்து நல்லாவே இருக்கு. ஒரு 54 வந்து இருக்கு. ஆனா அந்த மாதிரி ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் அவர் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ஆஸ்திரேலியா கூடயும் அவருடைய ஆவரேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 58 இருக்கு. ஸோ எல்லாம் ரீசெண்டாவும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபார்ம்ல இருக்கிறாரு. பட் ரோஹித் சர்மா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சூப்பர் ஆடுறாரா, செகண்ட் இன்னிங்ஸ்ல சூப்பர் ஆடுறாரா, 2 இன்னிங்ஸ்லுமே ஒரே மாதிரி தான் ஓடியில் ஆடுறாரு. அவருடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 48 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதே செகண்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா 50 வச்சிருக்காரு. எல்லா மேட்சோட இது பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் வந்து கிடையாது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுக்கும் செகண்ட் இன்னிங்ஸுக்கும். பட் ஆஸ்திரேலியால வந்து இந்த சீசன்ல பெரிய பவுலிங் ஆப்ஷன் இல்லாதனால நம்ம வந்து ரோஹித் சர்மா கிட்ட இருந்து குறைஞ்சது இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஒரு 30+ ஒரு 40+ ரன்னோ நம்ம வந்து கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கறதுல தப்பு கிடையாது. அண்ட் சுக்மன் கில் சீரியஸா
இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்ல ஃபார்ம்ல ஆனாரு. இங்கிலாந்து சீரீஸா இருக்கட்டும், சாம்பியன்ஸ் டிராஃபியா இருக்கட்டும், இந்த லாஸ்ட் மேட்ச் மட்டும் கொஞ்சம் ஆவரேஜ் ஆடி இருக்கிறாரு. அது போக இந்த வெனியூல வந்து ஒரு 49 அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஆவரேஜ் இருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா வந்து ஒரு 38 அப்படிங்கிற கொஞ்சம் ஆவரேஜ் வந்து கம்மியா தான் வச்சிருக்காரு. இதேதான் மத்த டீம், அவர் பங்களாதேஷ், நியூசிலாந்து, பாகிஸ்தான் கூடலாம் ஒரு 50+ ஆவரேஜ் வச்சிருக்காரு. முதல் முறையா ஒரு 30 அப்படிங்கிற ஆவரேஜ் வந்து ஆஸ்திரேலியா கூட தான் வச்சிருக்காரு. சுப்மன் கில்ல பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா செகண்ட் பேட்டிங்கா அப்படின்னு பார்த்தோம்னா 66 வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 49 அப்படிங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. பொதுவா சுப்மன் கில் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணார்னா கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்லா ஆடி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அது அவரை வந்து கொஞ்சம் நீங்க வந்து போக்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா விராட் கோலி வந்து ரீசெண்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருக்கு. லாஸ்ட் நம்ம பாகிஸ்தான் கூட மட்டும் தான் அவர் வந்து நல்லா ஆனாரு. அதுக்கு முன்னாடி நடந்த இங்கிலாந்து சீரீஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து சொல்ற லெவலுக்கு பெருசா ஆடல. அண்ட் பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா 22, நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டாவும் 11, அண்ட் இந்த வெனியூலையும் ஒரு 44 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் வச்சிருக்கிறாரு. ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா 53 ஸ்கோர் வச்சிருக்கிறாரு. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங் பண்ணாரு அப்படின்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமா கொடுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றதை விட செகண்ட் பேட்டிங்க்கு வந்தாருன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா செகண்ட் பேட்டிங்ல வந்து கொஞ்சம் ஆவரேஜ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை விட நல்லாவே ஸ்ட்ராங்காவே வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் நல்ல ஒரு மிடில் ஆர்டர். ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்லாவே வந்து எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சியா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். இந்த வெனியூலையும் ஒரு 50 ரன் வந்து சூப்பரான ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஆனா ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறதுலே டாப் ஆர்டர்ஸ்ல ரொம்ப லோவா வந்து ஸ்ரேயஸ் ஐயர் தான் வச்சிருக்கிறாரு. அதை கொஞ்சம் கவனமா நீங்க வந்து பார்க்கணும். அது போக வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா செகண்ட் பேட்டிங்கான்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாரு அப்படின்னா நல்லாவே ஸ்கோர் பண்றாரு கம்பேர் டு செகண்ட் இன்னிங்ஸ். இப்போ நீங்க ஒரு 10 டீம் போறீங்க அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா ஒரு 6 டீம் வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுவே செகண்ட் பேட்டிங் தான் வர்றாரு அப்படின்னா ஒரு 2ல இருந்து 3 டீம் வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதுமானது. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா செகண்ட் பேட்டிங்கான்னு பாக்குறது. அடுத்ததா அக்சர் பட்டேல். அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர். ஃபேண்டசியோட வேல்யூ எப்பவுமே அவருக்கு இன்க்ரீஸ் ஆகுது. முதல் மேட்ச்ல பாருங்க 8 ரன் பிளஸ் 2 விக்கெட், ஒரு சூப்பரான ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. ரெண்டாவது மேட்ச்ல ஒரு டீசென்டான ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் 3 ரன் பிளஸ் 1 விக்கெட். மூணாவது மேட்ச்ல 42 ரன் பிளஸ் 1 விக்கெட். ஸோ ஒரு நல்ல சூப்பரான ஃபேண்டசி பாயிண்ட். நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா கில்லு, ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல் இவங்களை விட ஃபேண்டசில பாயிண்ட் வாங்கி கொடுத்தாலும் அக்சர் பட்டேல் வந்து அதிகம். ஆனா அக்சர் பட்டேல்கிட்ட பேட்டிங் ஃபர்ஸ்டா பவுலிங் ஃபர்ஸ்டா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதாவது அவர் பேட்டிங் வந்தாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வந்து கம்மியா தான் ஸ்கோர் பண்றாரு. பேட்டிங் வரும்போது அவர் இரண்டாவது பேட்டிங் பண்ண வந்தாருன்னா நீங்க கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா ரெண்டாவது பேட்டிங்ல நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதே பவுலிங்னு வந்தாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண வந்தாருன்னா தான் கொஞ்சம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ரெண்டுக்குமே கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து அக்சர் பட்டேலை கொஞ்சம் சரியா பயன்படுத்திக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் செகண்ட் பேட்டிங் அக்சர் பட்டேலோட இது நல்லா இருக்கு. ஸோ அந்த காம்பினேஷன்ல வந்தாருன்னா கண்டிப்பா 10 டீம் போட்டாலும் சரி ஒரு 7ல இருந்து 8 டீம் வரைக்கும் நீங்க வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு யோசிக்கவே வேண்டாம். அதே போல இந்த வெனியூலையும் ஒரு 3 மேட்ச்ல 53 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டாவும் 5 மேட்ச்ல 36. இப்பதான் அவர் வந்து டாப்ல வந்து ஆடுறாரு. முன்னாடிலாம் ரொம்ப லோவா தான் ஆனாரு. பிளஸ் 5 மேட்ச்ல 6 விக்கெட்னாலும் ஒரு மேட்சுக்கு 1 விக்கெட் அடிச்சு கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டாவே ஒரு நல்ல ஆவரேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறாரு. அடுத்து KL ராகுல் ரீசெண்ட் டைம்ஸ்ல சொல்ற லெவலுக்கு ஒன்னும் பெருசா ஆடல. பட் KL ராகுல் இந்த வெனியூல 4 மேட்ச்ல 124 ரன் ஸ்கோர் பண்ணி 31 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா ஒரு சூப்பரான ஆவரேஜ், இருக்கிறதுல பெஸ்ட் ஆவரேஜ் ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா வச்சதுன்னா அது KL ராகுலா தான் இருப்பாரு. KL ராகுல் எப்போதுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். ஏன்னா இந்தியா டீம்ல நிறைய பிளேயர்ஸ் வந்து செகண்ட் பேட்டிங்ல தான் ஆவரேஜ் வச்சிருப்பாங்க. பட் KL ராகுல் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து நல்லா ஆடுவாரு. பட் லாஸ்ட் மேட்ச் நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சுமே 23 ரன் தான் ஸ்கோர் பண்ணாரு. தேவையில்லாத பாலை வந்து அடிச்சு அவுட் ஆனார். பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்தாருன்னா செகண்ட் இன்னிங்ஸை விட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வரும்போது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமா கொடுங்க. ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா ஆவரேஜ் வந்து சூப்பரா வச்சிருக்கிறாரு. ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரவுண்டர் அண்ட் பவுலர்ஸ். ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர். ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும்தான் பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா அவரை பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க நம்மளும் சொன்னது போல. பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா நல்லா ஆடிட்டாரு.
அண்ட் நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டாவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த வெனியூலையும் 4 மேட்ச்ல 53 ரன் ஸ்கோர் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா 12 மேட்ச்ல 557 ரன், ஒரு 40 பிளஸ் ஆவரேஜ் இருக்கு. பிளஸ் 12 மேட்ச்ல 12 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா நல்லாவே ஆடுறாரு, சரிங்களா, கம்பேர் டு ஃபர்ஸ்ட் பேட்டிங். அதே இது பவுலிங் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்தாருன்னா நல்லா விக்கெட் எடுக்கிறாரு. ரெண்டுமே ஒரே நேரத்துல பண்ண முடியாது, ஏதாச்சும் ஒண்ணுதான் பண்ண முடியும் அவரால. அதனால செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா நல்ல ஒரு ஆவரேஜ் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணிட்டு செகண்ட் பேட்டிங் போறாரு அப்படின்னா நல்லா இருக்கும். சில டைம்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்துட்டு செகண்ட் பவுலிங் போற அந்த காம்பினேஷன் வந்தா ஹர்திக் பாண்டியாவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பட் ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா சூப்பரா ஆடி இருக்காரு, அது ஞாபகம் இருக்கட்டும். அடுத்து ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ்ல பெருசா சொல்ற லெவலுக்கு ஆடல. ஒரு மேட்சுக்கு ஒரு விக்கெட் அந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி நடந்த இங்கிலாந்து சீரீஸ்ல நல்லா ஆடினாரு நம்ம இந்தியா பிச்சில். பட் இங்க அவருக்கு பெருசா விக்கெட் கிடைக்கல. அண்ட் இந்த வெனியூல பதம் பாருங்க, 7 மேட்ச்ல 9 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஒரு மேட்சுக்கு ஒரு விக்கெட் தான் ஜடேஜா இந்த பிச்சில் எடுத்து கொடுக்குறாரு. அது போக ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டாவும் 41 மேட்ச்ல 575 ரன் ஸ்கோர் பண்ணி 37 விக்கெட் வந்து எடுத்து கொடுத்திருக்காரு. ஜடேஜா கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண வந்தாருன்னா வேணா நீங்க வந்து கொஞ்சம் டீம்ஸ்ல ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெஸ்ட் தான் தோணுது. ஏன்னா இந்த பிச்சில் அவருடைய வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அடுத்ததா வருண் சக்கரவர்த்தி ரீசெண்டா ஒரு மேட்ச் தான் ஆடினாரு, 5 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அவன் கஷ்டப்பட்டு 3 மேட்ச் விளாண்டு 5 விக்கெட் எடுக்க முடியல. ஒரே மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்துட்டாரு. இந்த வெனியூல ஒரு மேட்ச் எடுத்து 5 விக்கெட். ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஆட போறாரு. ஸோ வருண் சக்கரவர்த்தி செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம இந்தியா பிச்சில் சொல்லி வச்ச மாதிரி தூக்குவாரு. பட்லரு, ப்ரூக்கு, அப்புறம் சால்ட்னு சொல்லி டக்னட்னு சொல்லி வச்ச மாதிரி எல்லாரையும் அவுட் ஆக்குவாரு. அதுல ஒரு ஸ்பெஷல். அடுத்து வந்து ஷமி வந்து மொதல் மேட்ச் விக்கெட் எடுத்ததோட சரி, லாஸ்ட் 2 மேட்ச் அவர் வந்து விக்கெட் எடுக்கல. இந்த வெனியூல 3 மேட்ச்ல 5 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி இருக்கிறாரு. ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா 24 மேட்ச்ல 39 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ ஷமி கிட்ட இருந்து கண்டிப்பா நம்ம வந்து விக்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா ஷமி வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. குல்தீப் யாதவ் மொதல் மேட்ச் விக்கெட் எடுக்கனாலும் லாஸ்ட் 2 மேட்ச்ல 3 விக்கெட் 2 விக்கெட் சொல்லி எடுத்துட்டாரு. அண்ட் இந்த வெனியூலையும் 8 மேட்ச்ல 15 விக்கெட், ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா 22 மேட்ச்ல 31 விக்கெட் தான் வந்து எடுத்திருக்கிறாரு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர் அட்டாக் தான். 4 ஸ்பின்னர் இருக்காங்க. குல்தீப் யாதவ் அவருடைய 10 ஓவரை கண்டிப்பா பவுல் பண்ணுவாரு. நம்மளுடைய வருண் சக்கரவர்த்தி அவருடைய 10 ஓவர், ஜடேஜா 8ல இருந்து 10 ஓவர் நம்ம சொல்லலாம். அதே போல அக்சர் பட்டேலும் 8ல இருந்து ஒரு 10 ஓவர் சொல்லலாம். மீதி இருக்கக்கூடிய ஒரு 8 ஓவரை ஷமி பவுல் பண்ணுவாரு. இன்னொரு 8 ஓவரை வந்து ஹர்திக் பாண்டியா பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஓவர் குல்தீப் யாதவ் இருந்து எடுக்கலாம், 9 ஓவர் பவுல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன் தான் இருக்கும். ஸோ 6 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து இருக்கிறாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்ததா வந்து இங்கிலாந்து ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்து மேத்யூ ஷாட் வந்து இன்ஜுரினால கூப்பர் கோன்லியை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜாக் ஃப்ரெஷர் வந்து உள்ள ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ரீசெண்டா அவர் எதுவும் ஆடலை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த வெனியூலையும் ஆடல, இந்தியாவுக்கு அகைன்ஸ்டும் ஆடல. ஜாக் ஃப்ரெஷரோட ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா பிபிஎல் போங்க. பிபிஎல் என்ன மாதிரி ஆடினாரு, தொடர்ந்து எல்லா மேட்சும் ஃபிளாப். நம்ம ப்ரிவியூ வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம கடைசி ஒரு மேட்ச் வந்து ரிஸ்கா ட்ரை பண்ணோம், அன்னைக்கு மட்டும் வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஒரே ஒரு பிபிஎல் மேட்ச் மட்டும் தான் இந்த சீசன்ல ஆடி கொடுத்தாரு ரெனகட்ஸுக்கு. அதனால ஜாக் ஃப்ரெஷர் வந்து சொல்ற லெவலுக்கு வந்து நல்ல ரீசன்ட் ஃபார்ம்ல வந்து இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து ஹெட் வந்து இந்தியா கூட செம்மையா ஆடுவாரு. அதுக்கு ப்ரூஃப் வந்து பாருங்க, 9 மேட்ச்ல 345 ரன் ஸ்கோர் பண்ணி 43 ஆவரேஜ் வச்சிருக்காரு. பொதுவா ஹெட் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா அவருடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா கொடுக்கலாம் செகண்ட் பேட்டிங்கை விட. ரீசெண்டா 6 ரன் அடிச்சாலும் நம்ம அது வந்து ஒரு மேட்ச் மட்டும் தான் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. ஒரு மேட்ச் ஃபுல்லா மழையினால பாதிச்சிருச்சு, இன்னொரு மேட்ச் வந்து பாதி விளாண்டுட்டு இருக்கும் போதே மழையினால கேன்சல் ஆயிருச்சு. அதனால ஒரு மேட்ச் ரிசல்ட் மட்டும் தான் இருக்கு அவங்களுடைய ரீசெண்டா. அண்ட் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா மட்டும் ஆடி இருக்காங்க. இந்த வெனியூல அவங்க டீம் பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பெருசா ஆடல. அண்ட் ஸ்டீவ் ஸ்மித் ரீசெண்டா 5 ரன்னாலும் அதுக்கு அடுத்த விளையாண்ட மேட்ச்ல கொஞ்சம் நல்லாவே ஸ்கோர் பண்ணாரு. அண்ட் வெனியூல ஒரு ஆடல. இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா 52 அப்படிங்கிற ஒரு சூப்பரான வந்து ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு ஸ்டீவ் ஸ்மித். ஸ்டீவ் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா செகண்ட் பேட்டிங்கான்னு பாத்தீங்கன்னா
செகண்ட் பேட்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கும் செகண்ட் பேட்டிங்கும் உள்ள ஆவரேஜ் வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 4 ரன் தான். ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல அவருடைய சராசரி ஆவரேஜ் வந்து 42 இருந்தது, செகண்ட் இன்னிங்ஸ்ல 46. ஸோ பெரிய வித்தியாசங்கள்லாம் இல்லை, இருந்தாலும் செகண்ட் பேட்டிங்ல அதிகமா ஸ்கோர் பண்ணியிருக்காருங்கிறதுனால நான் சொல்றேன். அதுக்கு அடுத்தபடியா லபுஷேன் வந்து ஒரு டீசென்டான பவுலர். இன்னைக்கு பாருங்க மேத்யூ ஷாட் கிடையாது, அப்போ லபுஷேன் தான் அந்த டீமோட 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. ஸோ குறைஞ்சது ஒரு 5 ஓவர் பிளஸ் நம்ம அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி ஓவர் கண்டிப்பா பவுல் பண்ணுவாரு. பிளஸ் இந்த வென்யூல ஆடல இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாவும் ஆவரேஜ் வந்து ஒரு 40 பிளஸ்ங்கிறது ஒரு சூப்பரான ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. ஸோ அது போக 6வது பவுலிங் ஆப்ஷன்ல இன்னைக்கு இருக்கிறாரு, 5 ஓவர் பவுல் பண்ண போறாரு இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா. அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா செகண்ட் பேட்டிங்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லபுஷேன் வந்து எப்பவுமே ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா ஒரு 40 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் வந்து சூப்பரா தான் இருக்கு. ஆனா இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா பாருங்க 3 மேட்ச்ல 77 ரன் ஸ்கோர் பண்ணி 25 தான் அவருடைய ஆவரேஜா இருக்குது. அதனால கொஞ்சம் யோசிக்க தான் செய்யணும். பட் இன்னைக்கு மேட்ச்ல விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல நமக்கு இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரி, கேஎல் ராகுல் இந்த 3 பேர் தான் இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆப்போனன்ட் வந்து இங்கிலீஷை தான் பிக் பண்றாங்க. ஏன்னா இங்கிலீஷோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து நல்லா இருக்கு. பட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் அவருடைய ஆடின இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வச்சிருக்கிறாரு. ஸோ அதுவும் குறிப்பா எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் வந்து செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா நீங்க கண்டிப்பா இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாரு அப்படின்னா நீங்க அலெக்ஸ் கேரி அண்ட் கேஎல் ராகுல நீங்க வந்து கண்டிப்பா போக்கஸ் பண்றதுல தப்பு கிடையாது. அதுக்கு அடுத்தபடியா அலெக்ஸ் கேரி ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு பேட்டர், 69 ரன் ரீசெண்டா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூல வந்து 2 மேட்ச் ஏற்கனவே ஆடி இருக்கிறாரு, 27 ரன் ஒரு ஆவரேஜ் தான் இந்த வென்யூல வச்சிருக்காரு. இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாவும் ஒரு 28 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. ஸோ அலெக்ஸ் கேரி வந்து செகண்ட் பேட்டிங் வந்தார் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அலெக்ஸ் கேரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதாவது இங்கிலீஷா அலெக்ஸ் கேரியா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அலெக்ஸ் கேரி நல்லா ஸ்டாட்ஸ் படி பாத்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி. பட் ரீசன்ட் ஃபார்ம் பத்தி போனீங்கன்னா இது பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் இருக்கிறதுனால நிறைய பேர் இங்கிலீஷ் தான் போவாங்க. ஆனா நீங்க செகண்ட் பேட்டிங் வந்து அப்படின்னா நீங்க கண்டிப்பா அலெக்ஸ் கேரிக்கு போகலாம். ஏன்னா அலெக்ஸ் கேரியோட செகண்ட் பேட்டிங் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 41 இருக்கு, இங்கிலீஷோட செகண்ட் பேட்டிங் ஆவரேஜ் வந்து 29 தான் இருக்கு. ஸோ அதனால ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்ட்ராங்கா இருக்கிறது அலெக்ஸ் கேரி தான். அடுத்ததா ஆல்ரவுண்டர் அண்ட் பவுலர். ஸோ மேக்ஸ்வெல் நல்ல ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர், ரீசெண்ட் ஆடி இருக்கிறாரு. இந்த வென்யூல 3 மேட்ச்ல 244 ரன் ஸ்கோர் பண்ணி 81 வந்து ஒரு ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. அது போக இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா 31 மேட்ச்ல 943 ரன் ஒரு 30 பிளஸ் ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. பிளஸ் ஒரு 9 விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. இன்னைக்கு மேக்ஸ்வெல் தான் 5th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு அந்த டீம்ல. அதனாலே நம்ம மேக்ஸ்வெலுக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். குறிப்பா மேக்ஸ்வெல் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் அப்படின்னா நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல அவருடைய ஆவரேஜ் 33, செகண்ட் பேட்டிங்ல அவருடைய ஆவரேஜ் வந்து 35. அதனால ரொம்ப பெரிய வித்தியாசங்கள்லாம் கிடையாது. இருந்தாலும் 35 33 விட பெருசுங்கிறதுனால செகண்ட் பேட்டிங்ல அவர் ஆடினார்னா மேபி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கலாம் நீங்க. அதுக்கு அடுத்தபடியா துர்வாஷிஷ் ரீசெண்ட் டைம்ஸ் நல்லா பவுல் பண்றாரு. இனிஷியல் பிளஸ் அந்த டீமோட டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய அட்டாக்கர் அவர் வந்து. ஸோ குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த வென்யூலையும் சரி இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாவும் ஆடல. பட் ரீசெண்ட் ஃபார்ம் சூப்பரா இருக்கு. உங்களுக்கே தெரியும் பிபிஎல்ல சிட்னி சிக்ஸர்ஸுக்கு அகேன்ஸ்டாலா அவர் அந்த டீம்ல நல்லா ஆடி கொடுத்தாரு, மற்ற டீமுக்கு அகேன்ஸ்டா. பிளஸ் ஸ்ரீலங்கா சீரீஸ்ல நல்லாவே ஆடி இருக்கிறாரு. அடுத்ததா எல்லிஸ் வந்து இந்த வென்யூல ஒரு மேட்ச் ஆடி 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அது போக ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிறாரு. இந்த இன்டர்நேஷனல் மேட்ச்லாம் பிபிஎல் நல்லா ஃபார்ம்ல இருந்தாரு. இந்த ஸ்ரீலங்காவுக்கு அப்புறம் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிலாம் சொல்ற லெவலுக்கு ஒன்றும் பெருசா விக்கெட் எடுக்கல. அடுத்து ஸ்பென்சர் ஜான்சனும் அதே போலதான் ஒரு மேட்ச் ஆடி இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா 0 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூல ஆடல, ரீசெண்டா வந்து ஆடி இருக்கிறாரு. பட் நல்லாவே விக்கெட் டேக்கிங் பவுலரா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. மேட்சுக்கு மேட்ச் 1 விக்கெட் 2 விக்கெட் எடுத்துட்டு பார்க்கலாம். ஜாம்பா ரீசெண்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூல 2 மேட்ச் ஆடி 2 விக்கெட், இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா 23 மேட்ச்ல 35 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. ஸோ நம்ம வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த இந்தியாவோட டாப் 6ல யாரு கொடுக்கலாம் அப்படின்னா அக்சர் படேலுக்கு வந்து நீங்க கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா நல்ல ஆவரேஜ் இருக்கு. அதே போல இன்னைக்கு மேட்ச்ல நான் பர்சனலா ரோஹித் சர்மாவை வந்து விசி ஆப்ஷனா ட்ரை பண்ணுவேன். தொடர்ந்து 2 மேட்ச் ஃபிளாப். மொதல் மேட்ச் சொல்ற அளவுக்கு ஒன்றும் பெரிய ஸ்கோர் கிடையாது, ஒரு 50 பிளஸ் கூட வரல.
ஸோ அதனால நான் பர்சனலா ரோஹித் சர்மாவுக்கு வந்து விசி ஆப்ஷன் கொடுப்பேன் அண்ட் சுப்மன் கில்லுக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுப்பேன். ஏன்னா ரீசெண்ட் ஃபார்ம் அப்படி. ஸோ இந்த டாப் 6ல இந்த 3 பேருக்கு வந்து நான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுப்பேன். அதே போல மிடில் ஆர்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்து வருண் சக்கரவர்த்திக்கு வந்து கண்ணை மூடிட்டு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துடலாம். அதே போல ஹர்திக் பாண்டியாக்கும் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துடலாம். குல்தீப் யாதவுக்கு ஒரு விசி ஆப்ஷன் கொடுத்துருவேன். ஏன்னா கண்டிப்பா விக்கெட் டேக்கிங் பவுலரா இருப்பாரு. அதனால ஸோ இந்த 3 பேருக்குமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். அடுத்ததான் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் டாப்ல ஆடக்கூடிய பிளேயர்ஸ்க்கு வந்து யாருக்கெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம்னா உங்களுக்கே தெரியும் ஹெட் வந்து ப்ளூ கலர் ஜெர்சியை பார்த்தா எப்படி ஆடுவாருன்னு சொல்லி. ஸோ அதுக்காகவே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துடலாம். அதே போல லபுஷன் தான் இன்னைக்கு அந்த டீம்ல 5 ஓவர் பவுல் பண்ண போறாரு, பேட்டிங் வர போறாரு. அதனால அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து கண்டிப்பா நான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 2 பிளேயர்ஸ்க்கு தான் இதுல கொடுக்க போறேன். வேணுங்கிறவங்க வேணா ஸ்டீவ் ஸ்மித்துக்கு வேணா விசி ஆப்ஷன் எடுக்கலாம். பட் நான் இந்த டாப் 6ல இந்த 2 பேருக்கு தான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்றேன். அதே போல பவுலிங் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மேக்ஸ்வெலுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன், ஏன்னா அவர் தான் 5வது பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காரு. துவார்ஷருக்கு ஒரு விசி ஆப்ஷன் வந்து கண்டிப்பா கொடுக்கலாம். ஏன் கேப்டன் விசி ஆப்ஷன் கொடுக்கலாம். சாம்பாக்கு வந்து ஒரு விசி ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்பின்னரா இருக்கிறாரு. ஸோ அதனால இந்த 3 பேருக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ கடைசியா நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீம் வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ எப்படி ஒரு ஸ்மால் லீக் டெமோ டீம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ், அடுத்து கில்லு, விராட் கோலி, ஹெட்டு, லபுஷேனு, ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், வருண், அடுத்து துவார்ஷே, சாம்பா. ஸோ எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி இடத்துல செலக்டட் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கனால இப்படி கொடுத்துருக்கேன். ஆனா நான் ஃபைனல் டீம்ல ரோஹித் சர்மாவை இன்னைக்கு எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித், நான் ஏன் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு போகல அப்படின்னா லபுஷேனுக்கு வந்து 6வது பவுலிங் ஆப்ஷன் மேத்யூ ஷாட் இல்லாதனால 5 ஓவர் கட்டாயம் பவுல் பண்ணி ஆகணும். அதுல ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா கூட அது பிளஸ் ஆகுங்கிறதுனால தான் நான் லபுஷேனை பிக்கப் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. ஸோ மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சேஃபான ஆப்ஷனா தான் இருக்கு. இந்த ஒரு 2 சேஞ்ச் வேணா நீங்க பண்ணிக்கலாம். அதே போல விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல அலெக்ஸ் கேரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ல இருக்கிறாரு. அதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அலெக்ஸ் கேரி செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா இங்கிலீஷோட பாயிண்ட் கொடுக்கலாம். இல்ல இந்தியா ஒருவேளை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா கேஎல் ராகுல கூட சூஸ் பண்ணுங்க நண்பா. இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா கேஎல் ராகுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே செகண்ட் பேட்டிங்னா அலெக்ஸ் கேரியும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு பெஸ்ட் டீமா இருக்கும். ஸோ கண்டிப்பா நம்மளுடைய ப்ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் குறைஞ்சது நீங்க ஒரு 5 பேரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னா கூட, ஒரு 100 பேர் பண்ணா அப்படி சொன்னீங்கன்னா கூட நமக்கு வந்து நிறைய பேர் டப்புன்னு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி 70,000 அப்படிங்கிறத உடனடியா ரீச் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பா இந்த சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். ஸோ ஆல்ரெடி பாட்டில் கூட இதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஸோ வீடியோ பத்தியான கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிட்டு போங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.